Hello everyone, welcome to VLAN IAS. So, இன்னைக்கு இந்த வீடியோல September 1st of 2025 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம டீடைலா கவர் பண்ணிடலாம். ஆல்ரெடி இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட கம்ப்ளீட் ஓவர்வியூ நம்ம யூடியூப் சேனல்ல லைவா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏர்லி மார்னிங். ஸோ அதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த அனாலிசிஸ் வீடியோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதை அக்சஸ் பண்றதுக்கான டெலிகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். அதாவது இதுல என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மினி கிளவுட் பர்ஸ்ட் ஆர் ஆன் த ரைஸ் ஐஎம்டி சீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிகலை நம்ம டீடைலா பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு வேலிடான டெஃபினிஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுல வந்து நம்ம டைரக்டா நம்மளோட மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ஏரியால வித்தின் அன் அவர் ஒரு 10 சென்டிமீட்டர் ஆர் அதுக்கு மேல மழை பெஞ்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட் தி கிளவுட் பர்ஸ்ட். பட் நம்ம ஆர்டிகளோட டைட்டில் என்ன சொல்றாங்கன்னா மினி கிளவுட் பர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட் இஸ் மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ இந்த ஐஎம்டி டெஃபினிஷன் படி 10 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா கிளவுட் பர்ஸ்ட். ஆனா 5 சென்டிமீட்டர் டு 10 சென்டிமீட்டர் இருந்தா அதுவுமே மினி கிளவுட் பர்ஸ்ட் தான். ஏன்னா அதோட இன்டென்சிட்டியும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் தான். இப்போ இந்த கிளவுட் பர்ஸ்ட் அண்ட் மினி கிளவுட் பர்ஸ்ட் இது ரெண்டோட கம்பேர் பண்றப்போ இந்தியால இந்த மினி கிளவுட் பர்ஸ்டோட இன்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஸோ ஐஎம்டியோட சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா இதை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா இந்த ஃபோர்காஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ரீசெண்டா என்ன மாதிரியான மெத்தட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஈவன் அந்த மாதிரியான அட்வான்ஸ்டான ஃபோர்காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கிளவுட் பர்ஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். அதுதான் வந்து ஐஎம்டி சீஃப் வந்து கன்வே பண்றாரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் போக கிளவுட் பர்ஸ்ட் இன்சிடென்ட் போக இப்போ இந்தியாவில் அதுவும் எஸ்பெஷலி நார்தன் இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ரீஜியன்ல எல்லாம் அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் காரணம் இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் வந்து மெஜாரிட்டி பிளேசஸ் எக்ஸப்ட் தமிழ்நாடு அண்ட் செர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அதை தவிர மற்ற இந்தியால எல்லா இடத்துலயுமே அபோவ் நார்மல் ரெயின்ஃபால் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது ஆவரேஜ் என்னவோ அதை காட்டிலும் அதிகமா இந்த வருஷம் வந்து மழை பெஞ்சிருக்கு. அதோட இன்டென்சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கூடிட்டே போகுது. அது ஏன் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா கிளவுட் பர்ஸ்ட் வந்து யூசுவலி அசோசியேட்டட் வித் திஸ் இன்டென்ஸ் ரெயின்ஃபால். அப்ப இதுக்கு வந்து ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்னு வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ், இன்னொன்னு வந்து பே ஆஃப் பெங்கால் ஸ்டோம். இது ரெண்டும் ஒரு இடத்துல கன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கொலைட் ஆகும். ஸோ இது கொலைட் ஆகிறதுனால தான் ஹெவி ரெயின்ஃபால் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால் ஸ்டோம் வந்து நீங்க ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ல ஜியோகிராஃபில கவர் பண்ணுவீங்க. அதனால நம்ம அதை டீடைலா கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோட லென்த் வந்து மணிக்கணக்காய் போயிடும். ஓகே, சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க ஸ்டாட்டிக்ஸ் கவர் பண்றப்போ நீங்க இதையும் சேர்த்து கவர் பண்ணிடணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, சோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 2 ஆர்டிகல் சேர்ந்தே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது தெலுங்கானா பாசஸ் bills to implement 42% quota for OBC அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு வர்றப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க? அதாவது இந்தியாவோட சொசைட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து ஹைலி ஸ்ட்ராட்டிஃபைடு. சோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டா வந்து இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டால மொபைலைசேஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். சோ பை பர்த் பை ப்ரொஃபஷன் அசைன் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்மளோட கேஸ்டாவே மாறிடும். இதுல ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் வந்து என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா சப்ரஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த கேஸ்ட பர்டிகுலர் அதர் கேஸ்ட் வந்து சப்ரஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம டாமினன்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம இந்த சப்ரஸ்ட் கேஸ்ட் வந்து, ஏன்னா இந்தியா டெமோக்ரஸி இல்லையா, வி அடாப்டட் அ டெமோக்ராட்டிக் பொலிட்டிக். ஸோ அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரா அதாவது ஆயிரம் வருஷமா சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிட்டி வந்து உடனே மேல வந்துட முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக
கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இதுக்கு கொடுக்கறது ஓகே. இப்போ ஓபிசிஸ், ஓகே, ஸோ ஓபிசிஸ் ஆர் ரியலி தே டிசர்வ் திஸ் லெவல் ஆஃப் ரிசர்வேஷன் 42% மோர் தென் எஸ்சி எஸ்டி கோட்டா. அப்போ இந்த பர்டிகுலர் மேட்டர்ல தெலங்கானா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லோக்கல் பாடியில 42% ரிசர்வேஷன் கொண்டு வர்றதுக்கு ஒரு பில்லு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பில்ல வந்து தெலங்கானாவோட கவர்னர் என்ன பண்ணாருன்னா பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணிட்டார். அதனால அந்த பில்லு வந்து வெயிட்டிங்லயே இருக்கு, இன்னும் பாஸ் ஆக. பட் தெலங்கானா கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஈவன் தோ அந்த பில்லுக்கு அசென்ட் கிடைக்காட்டினாலும் நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நியூஸ். இதே மாதிரி நம்ம ஃபியூ வீக்ஸ் பேக் ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்த்தோம். அதுல கொல்கத்தாவோட ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த முஸ்லிம் பாப்புலேஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்ததை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க கொல்கத்தா ஹை கோர்ட். எதனால கேன்சல் பண்ணாங்க? ஏன்னா அந்த ரிசர்வேஷனுக்கு பின்னாடி வேலிடான சயின்டிபிக்கான டேட்டா இருக்கணும். அந்த டேட்டா இல்லாம கொடுத்தனாலதான் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஓபிசிக்கு பிசிக்கு 42% கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி ப்ராப்பரா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணி தே ஹேவ் கேதர்ட் தி சயின்டிபிக் டேட்டா. அதனால சுப்ரீம் கோர்ட்டால என்ன பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டாலேயோ ஹை கோர்ட்டாலேயோ இந்த பில்ல வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாது. பட் கன்சர்ன் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஆக்சென்ட் கொடுப்பாங்களா இல்லையா, பிரசிடென்ட் கொடுப்பாரா இல்லையா அப்படின்றத மேட்டர். வெயிட் பண்ணி பார்த்தாங்க, கொடுக்கல. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 10 பில்லுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஜுடிஷியல் அசென்ட் வந்து தமிழ்நாடு பில்லுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களும் எதிர்பார்த்தாங்க, ஓகே கிடைக்கல. ஸோ தே ஆர் ரெடி டு இம்ப்ளிமெண்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பில். அப்போ இதை வந்து ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க, எப்படி வந்து ஒரு பில்லு பாஸ் பண்ணாம உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் ஐரனி இந்த கேஸ்ல, பர்டிகுலர் கேஸ்ல. ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த கேஸ் வந்து, இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசி இருக்காங்க இல்லையா, ஸோ பிசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் லைக் ஷெட்யூல்டு கேஸ்ட் அட் ஷெட்யூல்டு ட்ரைப். இந்த பிசில வந்து டாமினன்ட் கேஸ்ட் வந்து இருப்பாங்க, அதாவது சில கேஸ்ட் வந்து சப்ரஸ் பண்ணிருப்பாங்க பர்டிகுலர் கேஸ்ட். இப்ப அவங்களும் இந்த பிசில வருவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தானே. ஸோ அப்ப இந்த எஃபர்ட்டே நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தெலங்கானா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீகல் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து 50%க்கு மேல ரிசர்வேஷனை வந்து நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனோட எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்றது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன ஆர்டிகல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக 50% வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் எக்ஸப்ஷன் இதுல. அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சினாரியோ வந்து எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மராத்தா கோட்டா. ஸோ மராத்தாஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த மராத்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அ டாமினன்ட் கேஸ்ட். இப்போ இவங்களை வந்து சோஷியலி யாரு வந்து சப்ரஸ் பண்ணலாம், இவங்க தான் மற்ற கேஸ்ட் வந்து டாமினன்ட் கேஸ்டா இருக்கிறனால டாமினன்ட் கேஸ்டா சப்ரஸிவ். ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொசைட்டி எவால்வ் ஆறனால சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் வந்து நம்ம கண்ட்ரில சேஞ்ச் ஆயிட்டு போகுது. ஸோ அதனால இவங்க ரிலேட்டிவ்லி இந்த டாமினன்ட் கேஸ்ட் எல்லாம் டிப்ராய்டா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நார்தன் இந்தியால ஜாட் கம்யூனிட்டி வந்து அவங்க ரிசர்வேஷன் கேட்கறது. தமிழ்நாட்டில் நார்தன் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ரிசர்வேஷன் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம ரூலிங் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் அது சுப்ரீம் கோர்ட் வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிசர்வேஷனுக்கான ரேஷனலே நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. வல்னரபிள் பீப்புளுக்காக கொண்டு வந்ததை டாமினன்ட் கேஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. இந்த பர்டிகுலர் இஷ்யூல வந்து நாங்க சோஷியலி என்ன கிடையாது, வல்னரபிள் கிடையாது, பட் எக்கனாமிக்கலி வல்னரபிள். அதனால எங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஆர்டிகல் வந்து இன்சிடென்ட் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியால டாமினன்ட் கேஸ்ட் வந்து ரிசர்வேஷனுக்காக அதிகமா போராடிட்டு இருக்காங்க. இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு தெரியணும், இந்த இஷ்யூல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் ஆர்டிகல் இந்த டீடைல் அனாலிசிஸ் வீடியோல எடிட்டோரியல் ஆர்டிகல். ஸோ எடிட்டோரியல் ஆர்டிகல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்தியாஸ் எக்கனாமிக் சர்ன் த நெக்டர் ஆஃப் growthன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிகல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இதை வந்து உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கிள் எழுதுனது வந்து நம்மளோட பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர். ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி growth இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டா கூட நம்ம ஆர்டிகல் பார்த்தோம். இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 7% கிட்ட ரியல் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து growthக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், நம்ம கண்ட்ரியோட growth. இப்போ இந்த growth வந்து நிறைய பேர் நேசேயர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிரிட்டிக்கலாவே பார்ப்பாங்க. இந்த growth வந்து இஸ் நாட் பெர்மனன்ட், இதுல நிறைய ஃபால்ட் இருக்கு, இந்த growth வந்து எல்லாருக்கும் போய் சேராது, அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட மினிஸ்டர் வந்து என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த growth சினாரியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது எப்படி ரியலான growth, இது எப்படி நம்ம எக்கானமிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, பிளஸ் இந்த growthக்கான பேக் போனா எப்படி எனர்ஜி செக்டார் வந்து இருந்திருக்கு அண்ட் எப்படி வந்து ஃபியூச்சர் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த குளோபல் சேர்ன் பத்தி பேசியிருக்காங்க. பெரிய சுழல் இருக்கு இல்லையா, எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இல்ல குளோபல் பீஸ் அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சுழல் தான் போயிட்டு இருக்கு, எங்கேயுமே ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ அதை தான் இங்க வந்து சேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்கனாமிக் சேர்ன் இது. இப்போ யூஎஸ் வந்து நமக்கு டேரிஃப்லாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சேர்ன் தான். ஸோ இப்போ இதுல வந்து இந்தியா வந்து கஷ்டப்பட போகும் தானே எல்லாரும் நினைப்போம். இந்த மாதிரி ஒரு சுழல்ல மாட்டிட்டு கஷ்டப்பட போகுதுன்னு தான் நினைப்போம். ஆனா இந்தியா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுழல்ல இருந்து கஷ்டப்பட்டது கிடையாது. இன்ஸ்டெட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அதுல இருந்து எவால்வ் ஆயிருக்கு, க்ரோவ் ஆயிருக்கு, அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த கடல்ல வந்து தேவர்கள் வந்து அமுதம் கிடைவாங்க இல்லையா, அங்க வந்து சுழல் கிரியேட் ஆகும். இந்த சுழல் கிரியேட் ஆனாதான் இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்கும், நெக்டார் வந்து கிடைச்சிருக்கும், அமுதம் வந்து கிடைச்சிருக்கும். சோ அதே மாதிரி இந்தியன் எக்கானமி இப்ப இந்த ஒரு சுழல்ல மாட்டி இருக்கு இல்லையா, சோ இது வந்து எப்படி நமக்கு அமுதமா மாறப்போகுது, growth-ஆ மாறப்போகுது, இன்னும் எப்படி குளோபல் பவரா இந்தியா மாறப்போகுது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ இந்த ரீசன்ட் growth நம்பர்ஸ் வந்து ஆத்தர் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது இந்த growth வந்து ப்ராட் பேஸ்டு growth, எல்லா செக்டாரையும் இன்க்ளூட் பண்ணுது. எல்லா செக்டாரும், ஐடி செக்டார், மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் எல்லாமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ரியல் ஜிடிபி. அதே மாதிரி நாமினல் ஜிடிபியும் நமக்கு 8.8% இருக்கு. இந்த நம்பர் வந்து ஓகே. சோ தெரிஞ்சுக்கோங்க, growth வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது நாட் ஓன்லி பெனிஃபிட் இந்தியா, அதாவது வேர்ல்டு ஜிடிபி இருக்கும் இல்லையா, குளோபல் கான்ட்ரிபியூஷன்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளவு அப்படின்னா, மற்ற கண்ட்ரிஸை காட்டிலும் 15% வந்து அந்த குளோபல் ஜிடிபி growthல 15% வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனா இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ குளோபல் growthக்குமே நம்ம வந்து என்ன பண்றோம், அதிக அளவுல வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். இப்போ இந்த growth வந்து நமக்கு வந்து நல்லா தெரியுது, நம்ம கண்ட்ரி வந்து grow ஆயிட்டு இருக்கு, எக்கனாமிக்லி இன்கம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த growth வந்து யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னா, கிரிட்டிசைஸ் பண்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து ரிச் பீப்புளுக்கு தான் வந்து இது வந்து பெனிஃபிட் கொடுக்கும் இந்த growth. ஏன்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கண்ட்ரில எஃபெக்டிவா இல்ல. ஸோ டாக்ஸ் டெவல்யூஷன்ல இருந்து எல்லாமே வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு ப்ராப்பரா இல்ல அப்படின்றப்போ இந்த growth வந்து ஒன்லி ரிச் பீப்புள தான் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா இது வந்து டேட்டா வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆத்தர், 24.82 crore இந்தியன் ஓகே பாவர்ட்டியில இருந்தவங்க இவங்களை வந்து 2014 இருந்து இந்த 2025 இருந்து என்ன பண்ணிருக்கோம், வெளியே பாவர்ட்டியில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஓகே, நாட் ஜஸ்ட் பாவர்ட்டி. பாவர்ட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது, இது வந்து உங்களுக்கு சோஷியல்ல இருந்து ஹெல்த்ல இருந்து எல்லா ஆஸ்பெக்டையும் டச் பண்ணும். அதுதான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில இருந்து 24.82 crore இந்தியன்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கும். அப்போ இந்த growth வந்து பணக்காரங்களை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கான டேட்டா இது. ஸோ அப்போ இந்த growth வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம், இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேங்கிங், டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி, குக்கிங் ஃபியூல், ஹெல்த் கவர் அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர். ஸோ கேஷ் வந்து டைரக்டா சப்சிடிஸ் வந்து என்ன ஆகும், சிட்டிசன்ஸ்க்கே போகும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து சிட்டிசனை வந்து சாய்ஸ் அவங்கள மேக் பண்ண வைக்கும். ஸோ திஸ் இஸ் கன்சாலிடேட் அவர் டெமோக்ரஸி, அதையும் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றது ஸ்லோ தான் நம்ம. பட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதை பாக்குறப்போ நம்மளோட ஆத்தர் வந்து இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாருன்னா, இதை வந்து ஒரு மேரத்தான் எக்கானமி அப்படின்னு சொல்றாரு. மேரத்தான் எக்கானமில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மேரத்தான் எடுத்துட்டீங்கன்னா ஸ்பீடு வந்து மேட்டர் கிடையாது, கன்சிஸ்டன்சி மேட்டர், ரிலையபிலிட்டி மேட்டர், எண்டூரன்ஸ் வந்து மேட்டர். நம்மளோட இந்தியன் எக்கானமி வந்து இட்ஸ் அ மேரத்தான் எக்கானமி. ஸோ இதே பெர்ஸ்பெக்டிவ் தான் தி எலிஃபென்ட் பேரடைம் அப்படின்னு இந்த குருஜ் சரண்தாஸ் புக்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஹோல் என்டையர் புக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. எப்படி வந்து லைக் எலிஃபென்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஸ்லோவா இருக்கும், ஆனா ஸ்டெடியா
மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். லைக் இதுல வந்து சைனாவோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சைனா இஸ் லைக் அ டார்க் டிராகன். இட்ஸ் ஈஸிலி எக்ஸாஸ்ட் இஸ் பவர். ஃபாஸ்டா தெரியும் நமக்கு, ஆனா ஈஸியா எக்ஸாஸ்ட் ஆயிரும், லாங் லாஸ்டிங்கா இருக்காது. ஓகே, சோ அதை தான் இங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல வந்து அத்தாரிட்டேரியன் ஸ்பிரிண்ட்னு சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் வந்து சைனா. ஸோ சைனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் எக்கானமி. ஸோ இமீடியட் டேட்டா வந்து ஃபாஸ்டா இருக்குமே தவிர லாங் லாஸ்டா வந்து அது இருக்குமான்னு கேட்டா டவுட் தான், இருக்காது. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்தியாவை காட்டிலும் அங்க வந்து பப்ளிக் ஸ்கீம்ஸ் வந்து அதிகமா ஃபெயில் ஆகும் சைனால. ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் எக்கானமி. ஸோ இப்போ இந்த கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல இந்தியா வந்து ஸ்லோவா போகுது, மொமெண்டம் வந்து ஸ்பீடா இல்ல அப்படின்னு, அவங்க எல்லாம் இந்த பாயிண்ட் தான் என்ன பண்றாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. இந்தியா வந்து ஸ்டெடியா க்ரோ ஆயிட்டு இருக்கு, ஸ்லோவா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகுது, சடன் ஷாக்குக்குலாம் கீழே கவுந்துறாரு. இப்போ இந்த growth சினாரியோக்கு எனர்ஜி செக்டர் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு வந்து சில டேட்டா கொடுத்திருக்காரு. அந்த டேட்டாவை நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன்ல வேர்ல்டுலயே 3rd லார்ஜஸ்ட் எனர்ஜியை கன்சியூம் பண்றதுல, அண்ட் க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல, ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா நம்ம கண்ட்ரில, அதுல வந்து 4th லார்ஜஸ்டா நம்ம இருக்கோம், இந்தியா இருக்கு. அதே மாதிரி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இம்போர்ட்டர் நம்ம வந்து 4th லார்ஜஸ்டா இருக்கும் இம்போர்ட் பண்றதுல. இப்போ இந்த குளோபல் எனர்ஜி ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டியில இந்தியாவை வந்து நம்மளால ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, குரூஷியலான பிளேயர். ஸோ இந்தியா வந்து இந்த எனர்ஜி ஆஸ்பெக்ட்ல சக்சஸ் ஆகுது, விச் இஸ் சென்ட்ரல் டு குளோபல் எனர்ஜி ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஓன் எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், ரிஃபார்மையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்றோம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் ஏக்கரேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இது எக்ஸ்ப்ளோரேஷன் ஏக்கரேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில வந்து க்ரூட் ஆயில் வந்து கம்ப்ளீட்டா இல்லைன்னு கிடையாது. நம்ம கண்ட்ரியில க்ரூட் ஆயில் இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்பார்ஸா இருக்கு. நமக்கு எங்கெங்க இருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றது தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணணும், மணி, டைம், எனர்ஜி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கவர்மெண்டால சிங்கிள் யூனிட்டா அது அந்த எஃபர்ட் வந்து பண்ண முடியாது, எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்க, ஏல விட்டு நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மணி இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாட்டுல இருந்தோ இல்ல டெக்னாலஜி R&D மூலியமாவும் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா டிஸ்கவர் பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் க்ரூட் ஆயில் இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த பிரைவேட் கம்பெனிக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து பெர்மிட் கொடுக்கணும் இல்லையா, எந்தெந்த இடத்துல வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. சில ஏரியாஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெர்மிஷனே தரக்கூடாது, அங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் நடத்தக்கூடாதுன்னு. அதை வந்து நோகோ ஏரியாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏக்கரேஜ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஏக்கரேஜ், நிலத்தோட அளவு இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம பிரைவேட் பிளேயருக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக நோகோ ஏரியாஸை வந்து 99% வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால நம்ம கண்ட்ரிக்கு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், இன்னும் நிறைய நிலங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கு, க்ரூட் ஆயில் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி, இதை வந்து இனிமே டிரான்ஸ்பரண்டா கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்களா, இவங்க பிட்டிங் மூலியமா தான் என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க எங்கெங்க ஆயில் இருக்குன்னு. ஸோ அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் பிட்டிங் ப்ராசஸா மாத்திருக்காங்க. ஸோ இது மூலியமா நாட் ஓன்லி எனர்ஜி செக்யூரிட்டி பிளஸ் ரிஃபார்மையும் நம்ம கொண்டு வந்து குளோபல் எனர்ஜி ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்றோம். ஓகே, ஸோ இதை வந்து ஐடியா வந்து தெளிவா வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வெறும் ஹைட்ரோகார்பன்ஸ், க்ரூட் ஆயில்ஸ் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். நம்ம வந்து எனர்ஜி டிரான்சிஷன்லயும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இந்த க்ரூட் ஆயில், ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் நமக்கு என்ன கான்சிக்வன்சஸ் கொடுக்கும்னு தெரியும். இது மூலியமா CO2 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் என்விரான்மெண்ட்ல, கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்கும். இப்போ நம்மளோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, கண்ட்ரியோட கார்பன் ஃபுட் பிரிண்ட், இதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். பட் we are also responsible, not like developed countries who have already exploited the resources and they're not ready to contribute. பட் இந்தியா வந்து அப்படி கிடையாது. நம்ம டெவலப் ஆகுறப்பவே we are responsible அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், NDC-லாம் வச்சிருக்கோம். UPSC மெயின்ஸ் கொஸ்டின் இந்த வருஷம் இது, நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அப்ப நம்ம வந்து கிளீன் எனர்ஜியும் நம்ம என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கான எனர்ஜி டிரான்சிஷனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். அதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான், சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, எத்தனால் பிளண்டிங் வந்து 2014 1.5% இருந்தது, இப்போ
20% கொண்டு வந்திருக்கோம். இது மூலியமா நம்ம கண்ட்ரிக்கு 1.25 lakh crore வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வருஷம் ஷேவ் ஆகுது. ஓகே, அது போக கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வந்து 300+ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த குளோபல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஆயில் பிஎஸ்சிஸோட ரோல் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்றதுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து டிக்டேட் பண்ண முடியாது இல்லையா, டிக்டேட் பண்ணா அது வந்து நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆயில் பிஎஸ்சிஸ் மூலியமா ஸ்டாக்ஸ் அண்ட் சப்ளை வந்து ஆல்டர் பண்றது மூலியமா மார்க்கெட் ரேட்டை வந்து ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி டிரான்சிஷனுக்காக இவங்க கொண்டு வந்திருக்கிற எடுத்திருக்கிற எஃபர்ட்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இப்போ நம்மள வந்து இந்தியாவை வந்து லாண்ட்ரோமேட்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, அந்த வாருக்கு மெயினா ஃபியூல் பண்றது பணம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆயில் வாங்கி கொடுக்கறது தான் அப்படின்றாங்க. ஸோ லாண்ட்ரோமேட். ஆனா இந்தியாவோட தரப்புல, அதாவது பர்டிகுலரா இந்த மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆத்தர், ரஷ்யா ஒன்னும் வெனிசுலா மாதிரியோ இல்ல ஈரான் மாதிரியோ சாங்ஷன் பண்ணப்பட்ட கண்ட்ரி கிடையாது. நீங்க யூரோப்பியன் யூனியனே இன்னும் ரஷ்யாவை என்ன பண்ணல, அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு எந்த விதமான சாங்ஷன்ஸும் போடல. ஏன்னா அவங்க வந்து ரஷ்யாவோட நேச்சுரல் கேஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ரஷ்யாவோட நேச்சுரல் கேஷ் கிடைக்கல அப்படின்னா வின்டர் டைம்ல எல்லாம் யூரோப் வந்து என்ன ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க, G7 யூரோப்பியன் யூனியன்லாம் அதை வந்து பேன் பண்ணல இல்லையா. அப்படின்றப்ப இந்தியாவை மட்டும் லாண்ட்ரோமேட்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்தியா வந்து ஒவ்வொரு ஷிப்பிங்கையும் இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான லீகல் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோபல் பிரைசிங் பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்க, ரஷ்யன் ஆயில் வந்து ப்ரொக்யூர் பண்றாங்க. இப்ப வெனிசுலா அண்ட் ஈரான்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட தேவைக்காக அளவுக்கு அதிகமா என்ன பண்ணுவாங்க, ஆயிலை வந்து அவங்க எடுப்பாங்க. இது எடுக்கிறது மூலியமா க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து ரொம்ப குளோபல் மார்க்கெட்ல குறைஞ்சிரும். அப்படின்றப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூனியனா சேர்ந்து அந்த க்ரூட் ஆயில் பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அந்த ரெகுலேஷன்ஸை வெனிசுலாவோ ஈரானோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சாங்ஷன்ஸ் கொடுத்து என்ன பண்றது, தள்ளி வைக்கிறது. ஆனா ரஷ்யா வந்து அந்த மாதிரி கிடையாது. தே ஃபாலோ தேர் ரூல்ஸ் எவ்ரிதிங். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4th லார்ஜஸ்ட் ரிஃபைனரியா இருக்கும் இல்லையா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிஃபைன் பண்ணி ஈவன் யூஎஸ் யூரோப்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்மள லாண்ட்ரோமேட்னு சொன்னாங்கன்னா அவங்களும் கான்ட்ரிபியூட் தான் பண்றாங்க இதுக்கு. ஓகே, பட் அவங்க ஹிப்போக்ரிட்டிக்கா பேசுவாங்க, இந்தியா வந்து தடை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் ஹோல் டிஃபரெண்ட் ஸ்டோரி. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த குளோபல் ஆயில் பிரைஸ் ஹைக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்மளோட இந்தியன்ஸையும் நம்ம பாதுகாக்கணும், நம்ம டொமஸ்டிக் கன்சியூமர்ஸையும் பாதுகாக்கணும். அதுக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஆயில் பிரைஸ் வந்து ஹைக் ஆச்சு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி பிரைஸ் ஸ்டேபிளா வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ரூல் வேற போட்டிருக்காங்க, இந்தியால வந்து லார்ஜஸ்ட் ரிஃபைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க ரிஃபைன் பண்ற ப்ராடக்ட்ல 50% தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், 50% டொமஸ்டிக் சப்ளைக்கு கொடுக்கணும் பெட்ரோல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி டீசலுக்கு வந்து 30%. ஸோ இப்போ நம்ம 50% டொமஸ்டிக் கன்சியூம் பண்ணாலும் 50% எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து வாசுதேவ குடும்பகம், அதாவது என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர் ஒன் ஃபேமிலி அப்படின்றதுதான் வாசுதேவ குடும்பகம். அந்த இதையும் நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஏன்னா 50% கொடுக்குறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா க்ரூட் ஆயில், அவங்களே வந்து எக்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இப்போ சைனாவை எடுத்துக்கோங்க, இப்போ சைனா இல்ல யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க, அவங்க வந்து குளோபல் சப்ளை, இந்த குளோபுக்குன்னு பெட்ரோல் தேவை இருக்கும் இல்லையா, அதுல 10% கூட கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியா வந்து மோர் தென் 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் இந்த 50% எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா. ஓகே, நம்ம வந்து இந்த உலகத்தையும் பாதுகாக்கிறோம், இந்தியாவையும் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த ஐடியாவையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் இது போக வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ விக்சித் பாரத் மேட் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா இந்த டெக் சப்ளை செயின் இருக்கு இல்லையா, அதாவது செமிகண்டக்டர், ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, சப்ளை செயினை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட். அதுலயும் எஸ்பெஷலி இந்தியால வந்து அடுத்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து சைலண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த growth, இந்த எனர்ஜி, ஆயில், இந்த கன்சம்ஷன், இதெல்லாம் கன்சாலிடேட் ஸ்ட்ராங் பண்றதுக்கு நம்ம கிட்ட டிஜிட்டல் எக்கானமியவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ஷூர் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ எடுத்துக்கோங்க, யூபிஐ வந்து ஸ்மால் பிசினஸஸோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் வந்து ஆத்தர் வந்து என்ன பண்றாரு, இந்த growthக்கான பேக் போன் இருக்கும் இல்லையா, அதை வந்து
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த growth இருக்கு இல்லையா? இது வந்து இட்ஸ் கிரியேட்டிங் அன் ஆர்க். ஓகே. இப்போ கிராஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி தானே இருக்கும். growth இப்படி இன்கிரீஸ் ஆகும். ஒரு கட்டத்துல அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு பெல் கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆர்க் வந்து இந்தியாவுக்கு ப்ராமிசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராமிசிங் அப்படின்னா என்ன மாதிரியான டேட்டாவோட சொல்லியிருக்காரு. ப்ரெடிக்ஷன்ஸோட. அதாவது 2038ல இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா வேர்ல்டுலயே மாறிடும். அதாவது இப்ப நம்ம போறோம் இல்லையா growth ட்ரெண்ட், இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே செகண்ட் லார்ஜஸ்டா மாறிடும். இந்த டிகேடோட எண்ட்லயே நம்ம தேர்ட் லார்ஜஸ்டா வந்துருவோம். அண்ட் 2038ல நம்மளோட ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, இது 34 ட்ரில்லியன்ஸா இருக்கும் யூஎஸ் டாலரா. ஸோ இதை மைண்ட்ல வச்சுதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஸ்டெடியா ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையான ரிஃபார்மை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அந்த ரிஃபார்ம் அண்ட் இந்த growth இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்டெடியா போகுது. ஓகே. இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து ரிலன்ட்லெஸ்ஸான ரிஃபார்ம் அண்ட் டெமோக்ராட்டிக் as well as இன்க்ளூசிவான ரிஃபார்ம்னு சொல்லி ஆத்தர் வந்து முடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ that's all about this நியூஸ் ஆர்டிக்கல். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. அண்ட் ஆல்ரெடி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அதோட ரிலவன்ஸ் வந்து நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது போக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.